பார்க்க போகிறது மீன் குழம்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லெமன் சைஸ் புளியை எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதே போல் கட் பண்ணிக்கலாம். தக்காளியை இதே போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அது தக்காளியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது சுவர் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் கூடவே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பல்லை எடுத்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள், கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூளினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நம்ம நல்லா கொதிச்சு வந்திருக்கு.
1/2 கிலோ வவ்வால் மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். கேஸை சிம்மில் வச்சு குழம்பை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை குக் வித் கோமாளில் VTV கணேஷ் அண்ணா செஞ்ச மீன் குழம்பு ரெசிபி தான் இது. இந்த மீன் குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.